ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 25வது நாள், 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. தருக்கினானாகி தான் தீங்கு நினைந்து, தருக்கினானாகி தான் தீங்கு நினைந்து, கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். தருக்கினானாகி தான் தீங்கு நினைந்து, கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். நெருப்பென நின்று நெடுமாலே, நெருப்பென நின்ற நெடுமாலே, நெருப்பென நின்ற நெடுமாலே. உன்னை அறுத்து வந்தோம் பறை தருதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து. ரொம்ப அழகான திருப்பாவை. இதுலயும் ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மாவோட அழகான அந்த குணங்களை எல்லாம் சொல்லி துயில் எழுப்புறா. முதல்ல கிருஷ்ண பரமாத்மாவோட பிறப்பை பற்றி சொல்லுறா. ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகியின் வயிற்றில் அவதரித்தவர் கிருஷ்ணர். ஓர் இரவில், அதே இரவுல ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. கம்சனுக்கு கொண்டுடுவானோன்னு பயந்து வசுதேவர் அந்த கிருஷ்ணரை நடு இரவுல யமுனை ஆற்றை கடைந்து அங்க யசோதா கிட்ட கிருஷ்ணரை வச்சுட்டு வர. கம்சன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. அதான் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. கம்சனுக்கு தெரியாம ஒளிந்து வளர்வதற்காக யசோதா கிட்ட போய் வசுதேவர் குழந்தையை வச்சுட்டு வர. அதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்து, கருத்தை பிழைப்பித்து கம்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே. கெட்ட எண்ணம் கொண்ட அந்த மாபாதகன், அந்த கஞ்சன், அவனுடைய கெட்ட எண்ணத்தை அழித்து அவனுடைய வயிற்றில் பயம் என்கின்ற நெருப்பை ஊட்டியவனே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றார். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகி, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. உன்னை நாங்கள் உன்னுடைய செல்வ வளத்தையும் திருச்செல்வத்தையும் உன்னையும் நாங்கள் புகழ்ந்து பாடி வந்தோமே. ஆனால் எங்களுடைய துன்பம் எல்லாம் தீர்ந்து நாங்கள் இன்புற்றி வாழ்வோம். அதாவது என்ன சொல்றான ஆண்டாள், கடவுளுடைய நாமத்தை சொன்னா துன்பம் எல்லாம் போயிடும். பாவங்கள் துன்பம் எல்லாம் போய் இன்பமும் செல்வ வளமும் தான் சேரும். இன்பம் எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களும், அத்தனை உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்பங்களும் நமக்கு வரும் சொல்றான். இதுலதான் ஆண்டாள் ரொம்ப அழகா கிருஷ்ணருடைய பிறப்பை பற்றி சொல்லி, தேவகியின் வயிற்றில் அவதரித்து யசோதையிடம் வளர்ந்து கம்சனிடம் தப்பிப்பதற்காக யசோதையிடம் ஒளிந்து வளர்ந்த கண்ணனை ரொம்ப அழகா சொல்றான். அந்த கம்சனுடைய வயிற்றில் பயம் என்கிற நெருப்பை மூட்டியவனே, நெருப்பென நின்ற நெடுமாலே, உன்னை நாங்கள் உன் அருளை யாசித்து வந்திருக்கிறோம். உன்னுடைய செல்வ சிறப்பையும் உன்னுடைய நற்குணங்களையும் நாங்கள் பாடினால் எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் அழிந்து நாங்கள் இன்புற்றி வாழ்வோம். ரொம்ப அழகா ஆண்டாள் இந்த திருப்பாவையில கண்ணனை புகழ்ந்து சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.